எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் வந்து ஒரு சிறுதானிய மாவில் வந்து நம்ம வந்து கம்பு மாவு, கேவரு மாவு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிகப்பு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய அரிசி மாவு, நார்மலாக ஒயிட் ரைஸில் இருக்கிற அரிசி மாவு இல்லாமல் இந்த மாதிரி சிகப்பு அரிசி, இதில் அரைச்ச மாவு, இதெல்லாம் மூணும் சேர்ந்து தான் நான் வந்து மாவு வந்து வாங்கியிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம ஒரு அடை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது. நார்மல் பர்சனும் நம்ம வந்து இது சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மலாக எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் தேவைப்படாது. வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி, இல்லை தக்காளி சட்னி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போது இந்த மாவில் வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ, அதாவது நிறைய வேணும் அப்படின்னா அதுலேயும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கம்பு மாவில் ஒரு முக்கால் டம்ளர், அதே மாதிரி கேழ்வரகு மாவில் ஒரு முக்கால் டம்ளர், இந்த அரிசி மாவில் ஒரு அரை டம்ளர், இதெல்லாம் எடுத்து தான் நான் வந்து இப்போது மாவு வந்து அடக்கி பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ கேழ்வரகு மாவு எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மாவில் வந்து இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிகப்பரிசி மாவு வந்து கட் பண்ணியிருக்கேன், இதையும் வந்து இந்த டம்ளரில் வந்து போட்டிருக்கேன். இதுவும் வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடுதலாக, அதாவது ஒரு டம்ளருக்கு குறைவாக, எல்லாமே தலை வெட்டி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கம்பு மாவு மட்டும் ஒரு டம்ளர் தாராளமாக போட்டுருக்கேன், கேழ்வரகு மாவும் போட்டிருக்கேன், இப்போ இந்த மாவும் போட்டிருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு வந்து குறைவாக போட்டுட்டு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பு மாவு, அரிசி மாவு, இது எல்லாத்தையும் வந்து கேழ்வரகு மாவு, வெறும் கம்பில் மட்டும் பண்ணாமல், வெறும் கேழ்வரகில் மட்டும் பண்ணாமல், இந்த மாதிரி மூணுமா சேர்ந்து பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சிறுதானியங்களில் நம்ம எடுத்துக்கிற போது நமக்கு வந்து நல்ல வந்து உடம்புக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அடுத்தது இதில் வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்தது வந்து இந்த அடைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டி நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை. ஒரு பாண்டியில் வந்து நல்லா வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு போடலை. இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு தட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா பச்சை மிளகா, கேபேஜ் போட்டுக்கோங்க. முட்டைக்கோசுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேபேஜ் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது அதுவுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். மாவில் வந்து போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக இதில் சால்ட்டு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லா கிளாஸ் மாதிரி வதங்கிடும். இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கின்றது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இதையும் எடுத்து அதிலே சேர்த்துடலாம். இப்போது நல்லா வந்து வதங்கி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலந்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா கரண்டியாட கூட ஃபஸ்ட்டு வந்து கலந்துடலாம். அதுக்கப்புறம் கை வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக வந்து சூடாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வந்து இதை கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டு நல்லா வந்து மாவு கையில் ஒட்டாத மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம நல்லா
பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை அடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கீழே மேலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து தட்டி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு வந்து பிசைஞ்சு நமக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுது. அடுப்பில் வந்து தோசை கல்லும் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கல்லில் வந்து எண்ணெய் விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை வாழை இலையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட வாழை இலை இல்லைன்னு சொல்லிட்டு கவர் எடுத்துகிட்டு இருக்கேன். மாவு வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து அப்படியே அடை மாதிரி நம்ம தட்டிக்கலாம். தட்டி அப்படியே கல்லில் போட வேண்டியதான். எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி தட்டி அப்படியே எடுத்து நம்ம கல்லில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கூட நம்ம டைரெக்டாக கல்லில் வச்சும் கூட தட்டலாம். கல் மிதமான சூட்டுக்கு இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வேகட்டும். அப்படியே வந்து சுற்றி நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு திருப்பி எண்ணெய் விடணும். இப்போ பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சுட்டு கொஞ்சமாக நமக்கு ரெண்டா ரெடி ஆகிடுது அப்படின்னா தான் இந்த மாதிரி திருப்ப முடியும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து நல்லா வந்து எண்ணெய் உள்ளே பரவி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகும்போது தான் நல்லாயிருக்கும். சென்டரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றி வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடுதலான எண்ணெய் தேவை அப்படின்னா நீங்கள் விட்டுக்கோங்க. டயட்டில் இருக்கவாளாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது இப்போ இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி திருப்பி போட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணும்போது 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ அந்த பக்கமும் வேகட்டும். இப்போ மறுபடியும் வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள். 2 பக்கமும் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுது. நல்லாவே வந்து கிறிஸ்பியாக வந்துடுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பொறுமையாக வச்சு வேக வைக்கிற போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மெலிசாவும் தட்டிக்கணும். ரொம்ப தடியாக இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்ததும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது சிறுதானிய மாவு வச்சு எப்படி அடை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட நம்ம வந்து உருட்டி தட்டிக்கிற போது நிறைய வந்து குவான்டிட்டியும் வரும். ரொம்பவே வந்து சீக்கிரம் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலெல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய அடையாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் மாவு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.